மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே காங்கிரஸ் ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது. அப்படிதான் அப்பதான வந்தது. யாரால் வந்தது? காங்கிரஸால் வந்தது. இப்ப யாரோட கூட்டணி? காங்கிரஸோட கூட்டணி. சந்தர்ப்பவாத கட்சி திமுக கட்சி. இந்த கட்சி மீண்டும் நாட்டை ஆள வேண்டுமா? ஆக காலத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார். கிராமத்தில் எல்லாத்துக்கும் தெரியும், இந்த பச்சோந்தி இருக்கு தெரியுங்களா, அடிக்கடி நிறமாறும். அது கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறமாறும். ஆனா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவ்வப்போது உடனுக்குடன் நிறமாறுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் எப்பொழுது பார்த்தாலும் கொள்கை கொள்ளைகிறார். இவரு கொள்கை பிடிப்புள்ள கட்சி தலைவரா. அப்படின்னா திமுகவும் காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுகவும் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுகவும் விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கையா? ஏங்க இங்க ஒத்த கொள்கை என்று சொல்லி நாட்டு மக்கள் ஏமாற்றுறாங்க. அப்படி ஒரே கொள்கையா இருந்தா எதுக்கு தனித்தனி கட்சி? ஒரே கட்சியா இருந்துடலாமே. ஆனா பாண்டிச்சேரியில எதிர்த்து போட்டிடுறாங்க, கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிர்த்து போட்டிடுது. அப்போ ஒத்த கொள்கையுடைய கட்சியா? நாட்டு மக்களை ஏமாற்றுறாங்கல்ல. தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமா பேசி பொய்யான செய்தியை சொல்லி வாக்கு கேட்கின்ற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? இந்தியாவுக்கு தமிழ்நாடு ஒரு முதன்மையான மாநிலம். எதுல முதன்மையான மாநிலம்? ஊழல் செய்வதிலே முதன்மையான மாநிலம். இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? எல்லாம் வந்தீங்க, மரியாதைக்குரிய டிடி அவர்கள் பேசினாங்க, நான் பேசினேன், எல்லாம் கேட்டீங்க. ஸ்டாலின் வாங்கின கடன் பூரா நான் உட்பட, மரியாதைக்குரிய டிடி அவர்கள் உட்பட இங்க வந்திருக்கிறீங்க அத்தனை பேரும் கடன்காரனாக்கிட்டாரு ஸ்டாலின். நல்லா சிந்திச்சு பாருங்க. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கினா இவர் எப்படி நாட்டை ஆண்டிருப்பார்? மீண்டும் இவர் இடத்துல இந்த தமிழகத்தை ஒப்படைச்சா நாடு தாங்குமா? எப்ப கடல்ல முழுகியாச்சு. இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றுவது மிகப்பெரிய கடினம். அப்படி கடினமான சூழ்நிலை தான் இன்றைக்கு தேர்தல் வருது. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். நீங்க போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் தமிழகத்துடைய தலைவிதியை நிர்ணயிக்கின்றது. சிந்திச்சு பாருங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கின அரசு வேண்டுமா? திறமையான செயல்பட்ட அரசாங்கம் தேவையா? வருமானமே இல்லாம ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கடனை வாங்கி நாட்டு மக்களை கடன்காரனாக்குன அரசு